வணக்கம். தீபாவளி கொண்டாடுவதற்கான முக்கிய காரணம் இருளை அகற்றி நன்மை மற்றும் ஒளியை வரவேற்பது. குறிப்பாக ராமாயணத்தில் ராமர் ராவணனை வென்று அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் நரகாசுரனின் தோல்வியை கொண்டாடுவதும் ஒளியின் திருவிழாவாக தீபங்களின் வரிசை இருளை வென்றதாக குறிப்பதாகவும் இந்த பண்டிகை கருதப்படுகிறது. ராமாயணத்தின்படி ராமர் தனது வனவாசத்தை முடித்து மனைவி சீதா மற்றும் சகோதரன் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பிய போது மக்கள் வெற்றிக்கு அடையாளமாக விளக்கேற்றி வரவேற்றனர். நரகாசுரனின் வெற்றியை கொண்டாடுதல். கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழித்ததை இந்த புராணங்கள் கூறுகின்றன. இதன் காரணமாக தீமையின் மீது நன்மையின் வெற்றி என தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஒளியின் திருவிழா. தீபாவளி என்ற சொல்லுக்கு தீபங்களின் வரிசை என்று பொருள். தீமைக்கு எதிரான ஒளியின் வெற்றியையும் அறியாமைக்கு எதிரான அறிவின் வெற்றியையும் குறிக்கிறது. பல்வேறு நம்பிக்கைகள். இந்துக்கள் மட்டுமல்லாது சீக்கியர்கள் மற்றும் ஜைனர்கள் புராண கதைகளில் அடிப்படையில் இந்த பண்டிகையை கொண்டாடப்படுகின்றனர். நன்றி. இது போன்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு யூஎஸ்என் பக்தி யூடியூப் சேனலை சந்தாதாரராக சேரவும். நன்றி.